கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது அந்த குடும்பம் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நாம் செய்கிற வேலைகளிலே, தொழில்களிலே, வியாபாரங்களிலே உண்மையோடு செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, பொய் பேசும்போது ஆசீர்வாதங்களை இழந்து போவார்கள் என்று. பிரியமானவர்களே, பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள். நாம் உண்மையோடு வேலை செய்யும் போது, நம்முடைய குடும்பத்திலே உண்மையோடு வாழும்போது, பொய்யான காரியங்களை வெறுத்து வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா, உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பொய் பேசுவதினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே பரிபூரண ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா, அல்லது குறைவுகளோடு, வறுமைகளோடு, தரித்திரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையாய் வேலை செய்யும் போது நம்முடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக பண ஆசையினாலே அநேக தீமைகளிலே சிக்கிக்கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பண ஆசை இருக்கக்கூடாது, போதுமென்கிற மனது இருக்க வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே பண ஆசை காணப்படுகிறதா? குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறோமா? மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறோமா? மற்றவர்களுடைய பணத்தை அபகரிக்கிறோமா? பொய் சொல்லி ஏமாற்றுகிறோமா? வஞ்சிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே உண்மை இருந்தால் மாத்திரமே பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே உண்மை இல்லாததினாலே, பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்வதினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். அவரை போல உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. நாம் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது அநேக காரியத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யத்திலே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். பொய்யான வாழ்க்கை வாழும்போது, பொய் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை நாம் இழந்து போவோம். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பொய்யான வாழ்க்கை வாழும்போது பரலோக ராஜ்யத்தை இழந்து போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது, உண்மையாய் கர்த்தரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனம் மாறாதவர், உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். பரிபூரண ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இந்த இரவு வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே நன்றி அப்பா. உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசுகிறீரே நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் தாமே ஆசீர்வதித்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்ததாமே அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க, படிப்பு தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளெல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின்கனி தடைகள் எல்லாம் நீக்கி போடுவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பத்தில் தெய்வ சமாதானத்தை கொடுங்கப்பா. இந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மறுபடியும் இணைக்கப்படட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுங்கப்பா. பலவீனத்திலையும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் உண்மையோடு வாழ்ந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.